உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட செல்லப்பன், மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட தடா கதிரவன் ஆகியோர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம்பேட்டையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வெளி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாநில நிர்வாகிகள் முருகானந்தன், ராஜா, ரவிவர்மன், செங்கதிர், கருணா, சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம், பாவண்ணன், நகர அமைப்பாளர் ரத்தினம் மற்றும் சரித்திரன், இளம்வழுதி, ரஜினி, காசிநாதன், செந்தில், கீரை அருண், இமயவர்மன், சமத்துவ வளவன், இன்பவளவன், தாய்மன் சிற்றரசு, பாண்டியன், இளவரசு, நெடுமாறன், கரிகாலன், மின்னல் சிவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மண்டல செயலாளர் வாக்கா செல்லப்படு, புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவுநாளையொட்டி சென்னை மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 125வது வட்ட சார்பில் குடியுரிமை பறிக்கும் கூட்டு சதி எஸ்ஐஆர் விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கட்சி நிர்வாகி சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தென் சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் நிகமனம், மாவட்ட செயலாளர் சாரநாத் மற்றும் குமரப்பா, தூக்க பகலவன், ராவண சங்கு, மைக்கேல், சுனில்குமார், கமல், திலீபன், முருகன், மதன், சதீஷ், புருஷோத்தமன், பிரபாவல்லவன், விக்கி, உமாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 125 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக எழுச்சி தமிழரின் கொள்கைகளை, விடுதலை சிறுத்தைகளின் கருத்துக்களை விளக்குகிற கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் குடியுரிமை பறிக்கும் சதி என்கிற தலைப்பில் 125வது வட்ட செயலாளர் ரூதர் சுரேஷ் அவர்கள் தலைமையிலே ஒரு சிறப்பான கூட்டம் இங்கே மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக மண்டல செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அருமை சகோதரர் ரூதர் கார்த்திக், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன், மாவட்ட பொருளாளர் குமரப்பா உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே எஸ்ஐஆர் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை மக்களுக்கு தொடர்ச்சியாக விளக்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக 25 மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி வந்துள்ள சூழலில் கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டத்தை போல ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மாபெரும் திருமுனை கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகிற மக்களின் வாக்குரிமையை திருடக்கூடிய இந்த ஒரு சதி திட்டத்தை விளக்குகின்ற வகையிலே பல்வேறு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களும் திராவிடர் விடுதலை கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மக்களிடம் எழுச்சி தமிழரின் கருத்துக்களை, விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளை கொண்டு செல்லும் விதமாக
ஒரு மாபெரும் மக்கள் பயணத்தை, மக்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதன் வகையில் இனி எல்லா வட்டங்களிலும் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெறும். எஸ்ஐஆர் தொடர்பான மோசடிகளை வரும் தேர்தல் காலம் நெருங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவோம். மக்களிடம் பிரச்சாரங்களை கொண்டு செல்வோம். பாசிச சக்திகள் இன்றைக்கு பல்வேறு வகையில் நாட்டை துண்டாட முனைந்து கொண்டிருக்கிற சூழலில் நமது பிரச்சாரமும் நமது கொள்கைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரோட கருத்துக்களை முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் இந்த பாசிச சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவுநாளையொட்டி மதுரை திருமங்கலத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பழக்கடை சுப்பிரமணியன், மாநில நிர்வாகி கலைச்செல்வன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் யோகா கதிர்மாறன், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சிந்தனை வளவன், மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் தோழர் சரஸ்வதி, மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கனிமொழி, மேலக்கோட்டை முகாம் செயலாளர் சிவக்குமார், நடுக்கோட்டை முகாம் செயலாளர் முத்துமாயன் மற்றும் வெற்றி கண்ணதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு, இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம், அனைவருக்கும் வீர வணக்கம். சனாதனத்தை வேறறுக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். தென்காசி தெற்கு மாவட்டம் வடகரை பேரூராட்சிக்கு உட்பட்ட தலித் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேரூர் செயலாளர் ஸ்ரீபால் தலைமையில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், நாடாளுமன்ற பொறுப்பு குழு செயலாளர் வர்கீஸ், ஒருங்கிணைப்பு குழு மண்டல பொறுப்பாளர் சித்திக், மாநில வணிகர் அணி துணை செயலாளர் மோசஸ், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ்ச்செல்வன், சுலைமான், சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பீர் முகமது, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர்கள் ரிகன்குமார், செல்லத்துறை, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் வெற்றி செல்வி, கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, செங்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் விவேக், எஸ்ரா டேனியல், தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் மற்றும் இளவரசன், சாமி, ஹரிஷ் வல்லவன், பாஸ்கர், மாடசாமி, சுப்பையா, இளையராஜா, சுடலைமுத்து, மாஸ்டர் முத்து, கெசன் வல்லவன், பசுபதி, பரமசிவன், சின்ன முருகையா, உதயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அயோத்திதாச பண்டிதருக்கு, ஒட்டமலை சீனிவாசனுக்கு, இமானுவேல் சேகரனுக்கு, மாவீரன் பொருளானுக்கு, பெருந்தலைவர் காமராசருக்கு, வெள்ளிய தமிழர் காகித முயற்சிக்கு, மாவீரன் பழனி பாபாவிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட சீகா முத்து, துணை மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ராமமூர்த்தி ஆகியோர் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தங்குடி ரா மதியழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், சேலம் மாவட்ட பொருளாளர் சக்திவேல், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்
செயலாளர் பிரபு, துணை அமைப்பாளர் மு.க. செல்வம், கள்ளக்குறிச்சி நகர செயலாளர்கள் இடிமுரசு, பச்சைப்பிள்ளை, நிதி செயலாளர் சிறுத்தை நாயக்கன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழ்கள், மாவட்ட ஊடக மைய செயலாளர் குமார், மாவட்ட செயலாளர் அணி செயலாளர் வேலுமணி, இஸ்லாமிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் ரகுமான், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் செல்வராசு, மோகூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளையநத்தன் சாக்கியா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தின் கள்ளக்குறிச்சி கங்கவெள்ளி தொகுதியினுடைய மண்டல துணை செயலாளராக வாய்ப்பு அளித்துள்ளார். எழுச்சி தமிழரின் கொள்கைப்படி களமாடுவேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் எப்பொழுதும் தோழனாக நின்று களப்பணியாற்றுவேன் என்று கூறிக்கொண்டு எழுச்சி தமிழருக்கு இந்நேரத்தில் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஆட்சி புரிய முடியாது என்ற நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். இதற்கு இங்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தி சட்டமன்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கும் அண்ணன் மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் மரியலன் அவர்களுக்கும், வடக்கு மாவட்ட செயலாளர் வேலு பழனியம்மா அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி கங்கவெள்ளி சட்டமன்றத்தினுடைய மண்டல துணை செயலாளராக இருக்கும் அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் அவருக்கு வாழ்த்தியும் நன்றியும் கூட வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட பழ மணிமாரமன், மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட காமராஜ் ஆகியோர் ராசிபுரம் கிழக்கு தெரு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன், நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் சந்திரன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், நகர செயலாளர் சக்தி, துணை மண்டல செயலாளர் தமிழ்செல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், கலை இலக்கிய மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் ஹானஸ்ராஜ், சரவணன், சாம் சரவணன், மதன்குமார், வழக்கறிஞர் சுதாகர், நவ்ஷத், வினோத் குமார், ரவிக்குமார், ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, சந்திரன் மண்டல செயலாளர் என்னுடைய எழுச்சி தமிழர்கள். இதற்கு முன்பாக என்னை 7 வருட காலமாக மாவட்ட செயலராக பார்த்து நேற்று தினம் ஆசிரியருடைய தலைவர் சிட்டியில் நான் தகுதிக்கு இந்த பொறுப்புக்கு தகுதியாக நான் தெரிந்து என்னை மண்டல செயலாளராக ஆம்பூர், வாணியம்பாடி, அணைக்கட்டு, கேவிக்கும், வேலூர் ஆகிய 6 தொகுதிகளுக்கும் ஒன்றாக சேர்த்து மண்டல செயலாளராக நியமித்ததற்கும் என்னுடன் கூட தமிழ்செல்வன் மற்றும் சஞ்சய் மற்றும் தானா கோவிந்த் ஆகிய 3 பேரையும் மண்டல துணை செயலாளர் நியமித்ததற்கு எழுச்சி தமிழுக்கு நான் என்றும் நன்றி கடனாக இருப்பேன். அது மட்டுமல்லாமல் அவருடன் நான் உயிருள்ளவரை இந்த கட்சியில் பயணிப்பேன். மேலும் என்னுடைய ஒன்றிய, நகர, மாவட்ட, மாநில அனைத்து சிறுத்தைகளும் உடனிருந்து என்னுடைய சமுதாய பணியும்
கட்சி பணியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தன்னுடைய எழுத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் கோவைக்குளம் 13வது வார்டில் உள்ள தெருப்பெயரை அம்பேத்கர் நகர் என்று மாற்றம் செய்து ஆவணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியான வடிவேல் என்பவர் அப்பகுதிக்கு எடப்பாடியார் நகர் என பெயர் வைக்க வேண்டும் என ஊர் மக்களிடம் கையொப்பம் பெற முயன்றதை தடுத்து நிறுத்திய விசிக ஒன்றிய செயலாளர் மகாமுனி மீது மாயனூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் நிலவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன் ஆகியோர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முரசு தமிழப்பன், மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் அர்ஜுன், கோவில்பட்டி கதிரேசன், திருச்செந்தூர் திருவள்ளுவன் ஆகியோர் தூத்துக்குடியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வில்லவன் கோதை தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைட்டா, மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, மத்திய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சித்ரா, மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் செல்வகுமார், வடிவேல், முத்து, வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் முனிஷ்குமார், சமத்துவ வழக்கறிஞர் அணி செந்தில்வேல், சமூக ஊடக மையம் முத்துக்குமார், 36வது வார்டு வட்ட செயலாளர் தேவநேசம், 48வது வார்டு துணை செயலாளர் சந்தனகுமார், 49வது வார்டு வட்ட செயலாளர் ஜீவகமணி, மகளிர் அணி முருகேஸ்வரி, ராணி, சத்யராஜ், முருகன், ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசருக்கு, தமிழர் காயிதே மில்லத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, இரட்டைமலை சீனிவாசனுக்கு, இரட்டைமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை முக்கோணம் பகுதியில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் சமத்துவவன் சக்தி, முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் காதர் அலி, தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் தர்மராஜ் மற்றும் மாசிலாமணி, சிவலிங்கம், நித்ய பிரசாத், திருமாமணி, மணிவேல், மாசானா ஆறுசாமி, பீட்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, மாமேதை அம்பேத்கருக்கு, மாமேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பிரபு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டார். பொள்ளாச்சி தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், நகர செயலாளர் சங்கர், ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர், பொள்ளாச்சி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாத்திக், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் பால் நடராஜ், நகர பொறுப்பாளர் ரன்சர், தொழிலாளர் விடுதலை முன்னணி கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், ரெட்டியானூர் முகாம் செயலாளர் முருகவேல் மற்றும் அசரப் அலி, ஜான்ஸ்கான், ஹரீஷ், லியாஸ் அலி, இப்ராஹிம், இஸ்மாயில், காளிராஜ், வசந்த், அஜித், செல்லக்குட்டி, மதி அம்பேத்கர், ஜான் பிளஸிங், ஸ்டீபன், சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்துவாக பிறந்துவிட்டு இந்துவாக சாக மாட்டோம்.
எடுப்பார் யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. திருப்பரங்குன்றத்திலே காலங்காலமாக தீபமேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாரதிய ஜனதா, சங் பரிவார் அமைப்பு, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் அங்கே ஒரு பிளவுபடுத்தி நாங்கள் மேலே தான் தீபம் ஏற்றுவோம் என்று வழக்கு தொடுத்து இதை வழக்க நீதிபதியும் RSS கைக்கூலியாக இருப்பதால் மேலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்துள்ளார். இது அந்த தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் மதுரையில் ஒரு குடையின் கீழ் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிரித்தாழ்ந்து அவர்களை அமைப்பாக்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு முறியடித்துள்ளது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், இவர்கள் எந்த வழியிலும் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே உறுதியேற்கின்றோம். ஈரோடு சோலார் பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்க விகிதாசார அடிப்படையில் ஆட்டோ ஒதுக்கீடு இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் குலுக்கல் முறை தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் கைகளில் துருவோடு ஏந்தியும் தலையில் கருப்பு துணி கட்டியபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் SM சாதிக் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வந்தனர். அப்போது அனைவரையும் அனுமதிக்க முடியாது, ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான், மாவட்ட செயலாளர் SM சாதிக், அந்தியூர் ஈஸ்வரன், கமலநாதன், ஈரோடு மண்டல செயலாளர் ஜாபர் அலி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜே பைகுல் அகமது உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். சோலார் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்து நிலையத்திலே பயணியர் ஆட்டோக்கள் நிறுத்துவதற்காக ஈரோடு மாநகராட்சி சில நிபந்தனைகளுடன் கூடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளில் ஆட்டோ உரிமையாளர்கள் யாருக்கெல்லாம் ஒரு ஆட்டோ 5 ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குதோ அவங்க மட்டுமே அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிற வண்ணம் அவங்க நிபந்தனை விதிச்சிருக்காங்க. ஏழை எளிய ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குலுக்கல் முறையில் ஆட்டோ தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே பேருந்து நிலையத்தில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முதல் முறையாக ஈரோட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது தொழிற்சங்கங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. தொழிற்சங்கங்கள் அனைத்து கட்சிகளிலும் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக திராவிட மாடல் ஆட்சியிலே இன்று வரைக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையான போக்கில், சர்வாதிகார போக்கில் குலுக்கல் முறையை அறிமுகப்படுத்தி தொழிற்சங்கங்களை பாதிக்கக்கூடிய வகையில், தொழிற்சங்கங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த குலுக்கல் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதிகப்படியாக விதித்திருக்கக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர்கள் மீது விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை குறைக்க வேண்டும் என்றும், தளர்த்த வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும், மனிதநேய மக்கள் கட்சிகள் சார்பிலும், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பிலும், தமிழ் புலிகள் கட்சி சார்பிலும் அனைத்து மாவட்ட பிரதிநிதிகளும் மாவட்ட தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளுடன் நேரில் வந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டு வழக்கறிஞர் ஸ்டாலின் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்க தமிழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணியில் எழுச்சி தமிழர் அவர்களால் முதல் கட்டமாக 39 மண்டல செயலாளர்களும் 117 மண்டல துணைச் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பெரம்பலூர் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற செயலாளராக
வழக்கறிஞர் ஸ்டாலின் ஆகிய என்னை நியமனம் செய்திருக்கிறார்கள். கட்சியினுடைய மறுசீரமைப்பில் இந்த முதற்கட்ட பணி மிகச்சிறந்தது, மகத்தானது. வருகின்ற காலங்களில் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த அளவிலே அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம் என்கிற தலைவருடைய அந்த எண்ணத்திற்கேற்ப நாம் இந்த நாட்டை புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பை பாதுகாக்கிற அளவில், இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை மோடி அரசு தவிர்க்கிற வேலையை பார்க்கிற சூழலில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும், தேசத்தை பாதுகாக்கவும் விடுதலை சிறுத்தைகள் மாத்திரம்தான் தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறது. அந்த வகையில் இந்த புதிய பொறுப்பில் நான் பெரம்பலூர் மண்டல செயலராக தலைவரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளதற்கு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட ரபிக் முகமது, மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் முருகன், நாகரத்தினம், சுருளி ஆகியோர் பெரியகுளத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ், தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ்பாண்டியன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன், தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம், நகர துணை செயலாளர் ஆண்டவர், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் கரிகாலன், வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஆயிப்கான் மற்றும் மரிசல் பவானி, முருகன், கைலாசம், மலை ரமேஷ், தர்மா, ஜெயக்குமார், அண்ணாதுரை, ரவிக்குமார், திருமலா, வசந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இன்று நவம்பர் 8 அன்று தேனியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தினோம். நடத்தி முடித்தவுடன் டிசம்பர் 6ஆம் தேதி இரவு தேனி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த என்னை எழுச்சி தமிழர் அவர்கள் மண்டல செயலாளராக அறிவித்து எனக்கு துணையாக சுருளி, நாகரத்னம், முருகன் இவர்கள் 3 பேரையும் எனக்கு துணையாக அறிவித்த எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மேலும் இந்த கட்சி வலுப்பெற அனைத்து சமுதாய மக்களையும், அனைத்து ஜனநாயக மக்களையும் ஒன்றிணைந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் தமிழகத்தின் முதல்வராக அமைய முடியும் என்பதை, எங்களுடைய களப்பணியை நாங்கள் எழுச்சியுடன் செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியேற்று மீண்டும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் கரூர் மாவட்ட செயலாளர் ஜோதி பாசு, சிபிஐ கரூர் மாவட்ட செயலாளர் கலாராணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் இளங்கோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல அமைப்பு செயலாளர் தமிழ்வேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாமக்கல் மைய மாவட்டம் பூங்கா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் மும்பை அர்ஜுன், முகிலன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன், மண்டல செயலாளர் பழ மணிமாறன், மண்டல துணை செயலாளர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மோடி அரசே தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட செயலாளர் சக்திவேல், சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன், விசிக மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கண்ணன், சிபிஐஎம்எல் மாநகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னத்துரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டத்தை கண்டித்து தஞ்சையில் இடதுசாரிகள் விசிக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை தொழிற்சங்கம் மைய மாவட்டம், தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலும் தொழிலாளர் விடுதலை சார்பிலும் கலந்து கொண்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயிலாக மத்திய அரசுக்கு தொழிலாளர் விடுதலை சார்பாக கோரிக்கை, ஏற்கனவே இருந்த 29 வகை சட்டத்தை அமல்படுத்தவும், இப்ப கொண்டு வந்திருக்கின்ற 4 வகை சட்டத்தை திரும்ப பெறவும் மத்திய அரசுக்கு தொழிலாளர் விடுதலை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கின்ற கோவேந்தன், வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன், சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சங்கரி, சிபிஐ மாவட்ட செயலாளர் லதா, விசிக மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, பிரேம்குமார், மலர்கோடி, ஜெபீர் ரகு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். 100 ஆண்டு காலமாக உறுதிகள் செஞ்சு பெற்றிட்ட தொழிலாளி வர்க்க உரிமைகளை எத்தி பறிக்கும் மத்திய அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அழைத்த போதும் உழைக்கும் வர்க்கம் போராடி பெற்ற உரிமை சட்டங்களை 44 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டமாக்கி ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு, மோசடி அரசு. தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி அரசு
தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தென்காசி புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட செயலாளர் இசக்கி துரை, சிபிஐ-எம் மாவட்ட செயலாளர் உச்சிமா காளி, சிபிஐ-எம்எல் மாவட்ட செயலாளர் வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வன், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சிபிஐ-எம் மாநில குழு உறுப்பினர் கற்பகம், சிபிஐ மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர், சிபிஐ-எம்எல் மாநில குழு உறுப்பினர் சுந்தரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி கண்டன பேருரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு மண்டல பொறுப்பாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொதிகை வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரிகன்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் வெற்றி செல்வி மற்றும் தாமரை செல்வி, சுலைமான், விவேக், என்ட்ரோ டேனியல், இளஞ்சிறுத்தை இளவரசன் சாமி, பாஸ்கர், சுரேஷ், இளையராஜா, பாலகிருஷ்ணன், குழந்தை வள்ளுவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஐ மாவட்ட செயலாளர் கேசவராஜ், சிபிஎம் மாவட்ட செயலாளர் முருகையன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் என்.டி. இடிமுரசு, மாவட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன், தமிழ் மோவியா, வெற்றி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுதி சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மு. வீரபாண்டியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்கள் வெற்றி கொண்டான், ஓம் பிரகாஷ், முன்னாள் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கொண்டு வந்திருக்கிற 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கேரள அரசு, ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை எங்களால் அமல்படுத்த முடியாது, அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது. அதேபோல் தமிழகம் முதல்வரும் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுகிறார்கள். பல இடங்களில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை போன்ற இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்வது, உழைக்கிற மக்களா அவர்களின் போராட்டங்களை அனுமதிப்பதா, அரசாங்கத்திற்கோ தேசத்திற்கோ எந்த நெருக்கடியும் ஏற்பட்டதாக வரலாறு இல்லை. ஒரு 300 ஆண்டுகால வரலாற்றை பார்த்தால் உழைக்கிற மக்களால் எந்த விதமான நெருக்கடிக்கும் இந்த நாடு ஆளானது. கடுமை காட்ட வேண்டும். அது ஜாதி சங்கங்கள், மத சங்கங்களுக்கு அரசு கடுமை காட்டலாமா என்று உழைக்கிற மக்களின் போராட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. மாறாக அதை ஊக்குவிக்க வேண்டும். அரசியல் சாசனம் அளித்திருக்கிற உரிமை அது. உழைக்கிற மக்களின் போராட்டங்களால் நாடு வலுப்படும், ஜனநாயகம் மேம்படும். அதே போன்று நெற்பயிர் பாதித்திருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 35,000 தர வேண்டும் என்று நாங்கள் இடதுசாரிகள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிற நாங்கள் அனைவரும் அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்வதாக செய்திகள் வருகிறது. அது நல்ல முறை. எனவே தாமதம் மீதும் இல்லாமல்
ஏக்கருக்கு 35,000 உடனடியாக அரசு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசும் பேர் இடர்கால நிதியை தமிழக அரசாங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும். இதில் அரசியல் பாராட்டக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அமித்ஷா அவர்கள் வருகிற நாடாளுமன்றத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியை துடைத்தெறிவோம் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அங்கம் இருக்கிற கூட்டணியை துடைத்தெறிவார்கள் என்று எங்களை அல்ல, எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ.பி.ஆர். மூர்த்தி, மண்டல துணை செயலாளர் துரைவளவன், மாவட்ட துணை செயலாளர் சத்யன், பல்லடம் தொகுதி செயலாளர் ரங்கசாமி, ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் அசத்துல்லா, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை பொறுப்பாளர் சாமுவேல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ராஜேஷ், பழக்கடை குமார், தமிழ், முல்லை ராசன், கென்னடி, மணிகண்டன், பட்டு ரோஜா, சுசீலா, செல்வமலர், லீனா, கஸ்தூரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய ஒன்றிய அரசு அண்மையில் நிறைவேற்றியுள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களான 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இடதுசாரி அமைப்புகளான இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, லெனினிஸ்ட் ஆகிய அமைப்புகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து நாடு தழுவிய அளவில் இந்த 4 தொகுப்பு சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திருப்பூர் மாநகரத்தில் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் தம்பி ஏ.பி.ஆர். மூர்த்தி அவர்களின் தலைமையில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட ஏராளமான தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றோம். இந்திய ஒன்றிய அரசு தொழிலாளர்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த 4 தொகுப்பு சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கோரிக்கை. இந்திய ஒன்றிய அரசு ஆட்சிக்கட்டிலில் தொடர்ச்சியாக இருக்கிறோம் என்கின்ற அந்த இருமாப்பில் தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது கொடிய சட்டங்களை ஏவினார்கள். ஆசிரியர் பெருமக்களை அடக்கி பார்த்தார்கள். அரசூழியர்கள் மீது கொடுமையான சட்டங்களை ஏவினார்கள். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்கிறார்கள். இப்படி ஏராளமான மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு தொழிலாளர்களின் மீது கை வைத்திருக்கிறது. தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐ-எம்எல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி, சிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம், விசிக துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் இது போராட்டம். நலனுக்காக, உரிமைக்காக கடந்த காலத்தில் ரத்தம் சிந்தி போராடி கொண்டுவரப்பட்ட 29 சட்டங்களை சிதைத்து சீரழித்து கார்ப்பரேட்டுகளுக்கு, முதலாளிகளுக்கு ஆதரவாக 4 தொகுப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பதை கண்டித்தும் அந்த சட்ட தொகுப்புகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் சிபிஎம், சிபிஐ,
சிபிஐ எம்எல் லிபரேஷன், விசிகா ஆகிய 4 கட்சிகள் இணைந்து மகத்தான கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எதுக்காக ஃபைட் பண்ணோம்? சட்டங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, உரிமைகள் இருக்கு. இந்த முதலாளி அமல்படுத்தவில்லை, அந்த நிர்வாகம் அமல்படுத்தவில்லை, சாம்சங் அமல்படுத்தவில்லை என்று போராடினோம். இப்ப வந்திருக்கிற தொகுப்புல அந்த 29 சட்டங்களில் இருந்த உரிமைகள் கூட பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70% தொழிலாளிகளை சட்டத்தின் பாதுகாப்பிலிருந்து அப்புறப்படுத்தி வைத்து அனைவருக்கும் துரோகம் செய்யக்கூடிய மிக மோசமான சட்டமாக அது வந்திருக்கிறது. சட்ட மீறல்களை சட்ட ரீதியாக ஆக்குகிற சட்ட தொகுப்பாக இது இருக்கிறது என்கிற முறையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உரிமைகள் எல்லாம் மோடி போடுகிற பிச்சை அல்ல, மோகன் பகவத் போடுகிற பிச்சை அல்ல, அமித்ஷா போடுகிற பிச்சை அல்ல. மாறாக பல தொழிற்சங்கங்கள், தொழிலாளிகள் ஒன்றிணைந்து களம் கண்டு போராடி ரத்தம் சிந்தி தியாகம் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,